இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், மிதுனராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்கள் என்ன நடக்குன்றதை அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 12/2/2024 18/2/2024 வரைக்கும் இந்த 3 ராசி நண்பர்களுக்கும் என்ன நடக்குன்றதை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா மேஷராசி நண்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வாரம் வியாழன் பார்த்திங்கன்னா சந்திரனின் ராசியில் முதல் வீட்டில் வைக்கப்படுது. உங்கள் வேலையில் கவனம் செலுத்துறது கடினமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் மருந்துகளை உட்கொள்ள வேண்டி வருது. அதனால் சுவை மற்றும் இயல்பு வழக்கத்தை விட மோசமாக இருக்கும். நீங்கள் அரசு துறையில் பணிபுரிவராக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமானதாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஏன்னா இந்த காலங்களில் நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து பலன்களையும் வெகுமதிகளையும் பெற வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். சிலருக்கு குடும்பத்தில் புதிய விருந்தாளிகளின் வருகையால் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். இதன் மூலம் வீட்டில் புதிய உணவுகள் தயாரிக்கப்படுது. மேலும் நீண்ட நேரம் கழித்து முழு குடும்பத்துடன் அமர்ந்து நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும். இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 11ஆம் வீட்டில் சனி அமருது. தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாகவும் சரியான பாதையில் போகிறதாகவும் தெரியுது. ஏன்னா இந்த ராசிக்காரவங்களை பற்றி நம்ம சொன்னோம்னா இந்த காலகட்டத்தில் சுமாரான பலன்களையே பெறுவாங்க. நல்ல பலன்களால் திருப்தி அடையும் நேரம். அதே வேளையில் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். சுருக்கமாக சொன்னோம்னா இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் பலவீனங்களை கடந்து முன்னேறணும். இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் வலுவான மற்றும் பலவீனமான அம்சங்களை நீங்கள் தீர்மானிக்கணும். மேலும் நேரத்திற்கு ஏற்ப உங்கள் கடின உழைப்புக்கு சரியான வேகத்தை கொடுக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இந்த நேரம் கடின உழைப்பாளிகளுக்கு வெற்றியைத்தான் தரும். மேலும் பல நேரங்களில் மாணவர்கள் நல்ல நேரத்திற்காக காத்திருக்க வேண்டி வரும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நரசிம்மரை வழிபடணும். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் வாரம் முழுவதும் ராசிநாதன் செவ்வாய் உச்சநிலையில் சுக்கிரனுடன் இணைஞ்சு சுபத்துவமாக இருப்பதும் கூடவே அதே 10ஆம் இடத்துல யோகாதிபதியான சூரியன் இருப்பதும் மேஷத்திற்கு நல்ல அமைப்பாக இருக்குது. பருத்தி புடவையாய் காய்த்தது அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி. அது மாதிரி ராசியிலும் குரு இருக்குது. 9ஆம் இடத்தை பார்க்குது. மேஷத்திற்கு நீ யோகம்தான், யோகமோ யோகம்தான். இளைஞர்களில் சிலர் பார்த்திங்கன்னா எதிர்கால வாழ்க்கைக்கு துணையை இப்போ சந்திப்பீங்க. சுக்கிரன் செவ்வாயுடன் இணைகிறனால காதல் வரும் நேரம் இது. இளைய பருவத்தினருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்த வேலை தொழிலமைப்புகள் கூடி வர்ற டைம். தொழிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்களில் எந்தவித சிக்கலும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. உங்களின் வேலையும் சுமூகமாக நடக்கும். வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கும் இளைய பருவத்தினருக்கு மாற்றங்கள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் அதிக வருமானத்திற்கு ஆசைப்பட்டு நேர்மறையற்ற விஷயங்களை செய்ய வேணாம். கணவன் மனைவி உறவில் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு ஏற்படும். அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இது நல்ல நேரம். மேலிடத்தின் பார்வையில் உங்களின் உழைப்பு தென்பட்டு பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் பார்த்திங்கன்னா கர்மஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு இறுதி வர சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறனால சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்க போகிறாரு. இதனால் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் காரத்துவனான தொழில்களான வீடு மனை வாங்கிறது, மேலும் கலைத்தொழில்கள் பிரகாசமாக இருக்கும். வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டாகும். புதன் 10ஆம் இடத்துல சூரியனோடு இருந்து சூரியன் ஆதித்ய யோகத்தை உண்டாக்குறாரு. சிறப்பு 5க்குரிய சூரியன் வார இறுதியில் லாபஸ்தானத்தில் சனியோடு இணைகிறாரு. இந்த இடங்களுக்கும் சூரியனுக்கும் உகப்பான இடங்கள் தான். அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். பதவி உயர்வும் கிடைக்கும், கௌரவமும் ஓங்கும். சூரியன் சனியோடு இணைகிறாரு. தந்தை வழி உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வீட்டில் உள்ள முதியவர்களுக்கு சில பிரச்சனைகள், உடல்நலக் குறைவுகள் ஏற்படலாம். ஜென்மராசியில் குருவும் 12ஆம் இடத்துல ராகுவும் இருப்பதால் எந்த விஷயத்துலையும் ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லாமே சரியாகும். கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே தன்னம்பிக்கை உற்சாகம் குறைஞ்சிருக்கும். மேலும் நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திக்கணும். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்துருங்க. பொறுமை இழந்து இருக்காதீங்க. பிரார்த்தனை தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டும். கவலைப்படுறதையும் உணர்ச்சி வசப்படுதலையும் தவிர்த்துருங்க.
மகிழ்ச்சியான மனநிலையை வளர்த்துக்கிறது முக்கியம். தைரியம் குறைஞ்சிருக்கும் என்றாலும் நம்பிக்கையும் ஜாலியாகவும் இருக்க பழகிக்கிறணும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 13 மற்றும் 16. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 1 மற்றும் 9. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். 5 கரத்தனை யானை முகத்தனை, இதை சொன்னாலே போதும். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப உணர்ச்சிகரமான மனநிலையில் இருப்பீங்க. அதனால் மற்றவங்கள்ட்ட வெளிப்படையாக பேசுவதிலோ அல்லது சில தயக்கங்களை நீங்கள் உணர்வீங்க. சந்திரன் ராசியிலிருந்து 11வது வீட்டில் ராகு இருக்குது. மன அழுத்தம் இல்லாமல் இருக்க விரும்பினா கடந்த காலத்தை மனதில் இருந்து நீக்கிட்டு புதிய தொடக்கத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை பெறக்கூடிய அம்சமான காலகட்டம். பல வகையான முதலீடுகளை நோக்கி நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க. உங்களுக்கு லாபம் கிடைக்கும். முதலீட்டை செய்யல சிறப்பு கவனம் செலுத்தணும். கூட்டாண்மை வணிகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனமான நிதி திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்த்துருங்க. சந்திரன் ராசியிலிருந்து 12வது வீட்டில் வியாழன் இருக்குது. இந்த வாரம் தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் பணம் செலவழிக்கிறது உங்கள் பெற்றோருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும். அதனால் அவர்களின் திட்டுதலும் நீங்கள் மற்ற உறுப்பினர்களிடையே கேள்வி பதில் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டி வருது. இந்த வாரம் வேலை செய்யும் தொழிலுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரவங்க பணியிடத்தில் அவங்க திறமைகளை முழுமையாக பயன்படுத்த முடியலை. இதனால் அவங்க தொழிலில் முன்னேறுவதில் சிரமங்களை சந்திக்க போகிறீங்க. வீட்டை விட்டு வெளியே ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் சேர்க்க அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் வாய்ப்புகள் சற்று ஜாஸ்தியாக இருக்குது. பல மாணவர்கள் தங்கள் ஆசிரியரின் ஆதரவை பெறுவீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டம் எந்த காரணம் கொண்டும் குறுக்கு வழிகளை தவிர்த்துருங்க. இல்லைன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருத்தப்பட வேண்டி வரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கிழவிகளுக்கு தயிர் சாதம் தானம் செய்யணும். ரிஷபராசி என்பவர்களுக்கு தடைகள் உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் வாரம் முழுவதும் தனக்கு ஆகாத கிரகங்களான சூரியன் செவ்வாயுடன் இணைஞ்சு எரிச்சல் நிலையில் இருந்தாலும் கூட அவர் நட்பு வீட்டில் இருக்கிறாரு. கூடவே 9ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு. உங்களின் வேலை தொழில் நிம்மதியற்று இருக்கும். இந்த மாதிரி இது வரைக்கும் இருந்துச்சுன்னா இப்போ அமைதி கிடைக்கும் நேரம் இது. அடுத்தவர்களை நம்பி எதையும் செய்யாதீங்க. கீழே வேலை பார்த்தாங்கன்னா யாராச்சும் எந்த விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லி உங்கள் மனக்குறையை போக்கிக்கலான்னு நினைக்கவே வேணாம். அதனால் சிக்கல்கள் தான் ஏற்படும். நம்பிக்கை துரோகம் வரும். இளைய பருவத்தினராக இருந்தாங்கன்னா திருமணம் காலம் கூடி வருது. தடைகள் நீங்கி வரன்கள் கூடி வந்து நவம்பருக்கு மேல் திருமணம் நடக்கும். காதலிச்சிருந்தாங்கன்னா பெற்றோர் சம்மதம் கிடைக்கும். ஒரு சிலர் புதிதாக காதலிக்க ஆரம்பித்து வாழ்க்கை துணைவரை அடையாளம் பார்ப்பாங்க. எவரையும் நம்பி முதலீடு செய்வதோ அடுத்தவரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதோ வேணாம். புதிதாக வேலை தேடிக்கிட்டு இருந்தா இளைய பருவத்தினருக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் இருந்த சுக்கிரன் இனி பாக்கியஸ்தானத்திற்கு போக இருக்காரு. அங்கே சூரியன் செவ்வாயோடு இணைகிறது யோகம் தரும். பொருளாதார ரீதியாக சிறந்த மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. கொடுத்த கடன்கள் எல்லாம் வசூலாகும். லாபம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு வர்றதுக்கான அறிகுறிகள் தெரியும். தனாதிபதி புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. சுக்கிரனோடு செவ்வாய் சேர்றாரு. சுக்கிரமங்கல யோகமும் உண்டாகுது. சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. லாபத்தில் ராகு இருக்கிறாரு. நல்ல அற்புதமான பலன்களை தரக்கூடிய காலகட்டம். நினைத்த காரியங்கள் முடியும். கிரகநிலை இருக்குது. முயற்சியை கைவிட வேணாம். நீங்கள் 12ஆம் இடத்துக்கு குரு போகிறனால நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் தேவையற்ற விரோதத்தை சம்பாதிச்சுக்கிற வேணாம். அதிகப்படியான செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஒன்றுக்காக வச்சுருந்த பணம் வேறு ஒன்றுக்காக செலவாகும். தேவையற்ற செலவுக்கு நீங்கள் போய் கரைவதற்கான வாய்ப்பு உண்டு. சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா வார இறுதியில் தொடக்கத்திலேயே இருக்கிறனால நீங்கள் பேச்சில் கவனமாக இருந்துக்கிறங்க. பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மலர் மாலை அணிவித்து வழிபாடு செய்யணும். அவர் எதிரிகள் எல்லாம் 5 நிமிஷத்தில் துவாம்சம் செஞ்சிருவார். தியானம் செய்வதை நீங்கள் வழக்கமாக கொள்ளுங்கள். மனது அது தெளிவு தரும். பணவரவு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும். வீண் செலவுகள் எதுவும் இல்லை. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சாத்தியம் இருக்குது. சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமாக உறவு ஏற்படக்கூடும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தேவையான உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். வாகனத்தில் புகையில் கவனமாக இருக்கணும். அம்மா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க.
உங்கள் உறவினர் யாராச்சும் வந்தாங்கன்னா பேசையில் பொறுமையாக இருக்கணும். அலுவலகத்தில் ஆஃபீஸில் கடுமையாக உழைச்சாலும் நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்ல முடியலை. அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சிறிய தவறு கூட பெரிய அளவில் இருக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் எல்லாம் தீரும். பங்குதாரர்கள் மூலம் தேவையான உதவி கிடைக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். குடும்ப நிர்வாகத்தை நிர்வகிக்கல. உங்களுக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து சிரமமான வாரமாக இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தீங்கன்னா வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தணும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 16 மற்றும் 18. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 6 மற்றும் 9. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். சொல்ல வேண்டிய மந்திரம் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வயதை தாண்டியவங்களாக இருந்தீங்கன்னா நரம்பு மண்டலம் மற்றும் செரிமானம் தொடர்பான முந்தைய பிரச்சனைகளில் இருந்து சிறிது கால நிவாரணம் கிடைக்கும். ஏன்னா ஒரு நல்ல தினசரி வழக்கத்தை கடைபிடிப்பது இந்த பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 10ஆம் வீட்டில் ராகு இருக்குது. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வாய்ப்புகளை கண்டறிஞ்சு நல்ல லாபத்தை பெற முடியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆவணத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்னாடி அவற்றை கவனமாக படிக்கணும். இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். உங்கள் போக்கு அவங்க மீது உங்கள் விதிகளை திணிப்பது, மேலும் அவர்களின் பேச்சை கேட்காமல் இருப்பது உங்களுக்கு எதிராக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். இதனாடி இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆவணத்திலும் நீங்கள் பார்த்து இருக்கணும். மேலும் விதிகளை திணிக்கிறது இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் இருக்கிறனால நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் விமர்சனங்கள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். உங்கள் ராசிக்கான தொழில் ஜாதகத்தை பற்றி சொன்னோம்னா சனி சந்திரன் ராசியிலிருந்து 9ஆவது வீட்டில் அமர்றாரு. இந்த வாரம் பணியிடம் தொடர்புகளுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு பணியையும் புதிய ஆற்றலுடனும் வலிமையுடனும் செஞ்சு வெற்றி இலக்க நோக்கி வெற்றி பயணத்தை தொடர்வீங்க. ஹார்ட்வேர் துறை, மேலும் எலக்ட்ரானிக் துறை, செக்ரட்டரி, சட்டம், சமூக சேவை இந்த துறைகளில் பயின்று வந்தீங்கன்னா இந்த வாரம் கல்விக்காக கூடுதல் பணம் செலவழிக்க வேண்டி வரும். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் திடீர்னு பணத்தை எப்படி கேட்பது என்று நீங்கள் யோசனை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. மனதில் சில குழப்பங்களும் சிக்கல்களும் ஏற்படும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கணும். மிதுன ராசி என்பவர்களுக்கு கெடுபலன்ல எதுவுமே இல்லை. இது ராசிநாதன் புதன் சுபத்துவ நிலையில் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்புகள், சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பங்குச்சந்தை சூதாட்டம் போன்ற ஸ்பெசிகுலேஷன் துறைகளில் லாபம் வருவதும் இப்போ இருக்கும். தந்தை வழி உறவினர்களிடம் நெருக்கம் உண்டாகும். பங்காளி பிரச்சனை தீரும். பூர்வீக சொத்துக்களில் உங்கள் பாகம் சேதமில்லாமல் கிடைக்கும். பெரியப்பா, சித்தப்பாக்கள் மற்றும் தந்தையுடன் பிறந்த அத்தைகளால் லாபம் இருக்கும். சிலருக்கு தடைகளுடன் கூடிய வெற்றி உண்டாகும். யோகாதிபதி சுக்கிரன் 8ல் மறைஞ்சாலும் மங்கள யோகத்துடன் வலுவாக இருப்பதால் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்களுக்கு வேலைப்பளு அதிகம் இருக்கும். சிலருக்கு தாயார் வழியில் செலவுகளோ விரயங்களோ இருக்கும். வீடு ரிப்பேர், வாகன பழுது இதெல்லாம் செய்ய வேண்டி வரும். பணவரவு இருக்கும் என்றாலும் அதற்கு சரியான வீண் செலவுகளும் இருக்கும் என்பதால் 1க்கு 2 முறை யோசித்து செலவு செய்யும் அரசு துறையில் இருந்தீங்கன்னா இது நல்ல லாபம் தரும் காலம். புதிய முயற்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வார ஆரம்பத்திலேயே தொடங்கிடுது. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்திருந்த சுப நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சிகள் எல்லாம் சாதகமாக அமையும். மொத்தத்தில் நல்லா இருக்குது. உறவினரெல்லாம் வந்துட்டு போவாங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அனுசரித்து போகணும். உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்லா நடக்கும். கவனம் செலுத்தினா தான் நல்லா நடக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கும். வேலைக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். அல்லது நிர்வாகத்தினரின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிதாக வியாபாரம் தொடங்க நினச்சிங்கன்னா, வியாபாரத்தை விரிவுபடுத்த நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா நிம்மதியான வாரம். வேலைக்கு போகிற பெண்கள் அலுவலகத்தில் பணிகளை செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 12 மற்றும் 16.
அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3 மற்றும் 5. வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம். நிலம் தரும் செய்யும் நீல் விசும்பு. இந்த மாதிரி சொன்னாலே போதும். இதுவரை இந்த பதிவில் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள் மற்றும் மிதுனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் 12/2/2024 18/2/2024 வரைக்கும் என்ன நடக்குன்றத இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.